பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த மாதங்கள் முழுவதும் தியானிக்கிறதும் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறதுமாக தேசம் எங்கும் இருக்கிறது. ஆனால் பிறப்பை கொண்டாடுகிறது தவறல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிறப்பை கொண்டாடுவது தவறல்ல, பிறந்த நாளை கொண்டாடுகிறது தவறல்ல. ஆனாலும் அவர் எதற்காக பிறந்தார் என்பதை அறியாமல் நாம் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிறது தவறாயிருக்கலாம். இங்கே சொல்லப்படுது பாருங்க, இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அந்த கிறிஸ்து என்னும் இரட்சகர், அதாவது இயேசு ஒரு இரட்சகர் என்பதை அறியணும். எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார்? பாவத்திலையும் சாபத்திலையும் கிடக்கிற ஜனங்களை இரட்சிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவராலே அன்றி வேற ஒருவராலேயும் ரட்சிப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டோன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறதல்ல. அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய சத்தியங்களுக்கு, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரட்சிப்பை கண்டடைய முடியும். அதான் சொல்லார் பாருங்க, அவர் ஒரு இரட்சகர், அவர் இரட்சகர். இந்த உலகத்திலே மனிதர்களை ரட்சிக்க, பாவத்திலிருந்து ரட்சிக்க, வியாதியிலிருந்து விடுவிக்க திராணி இல்லாத எத்தனையோ தெய்வங்களை மனிதர்கள் வணங்கி கொண்டிருக்கும்போது நமக்காக, அதாவது எனக்காக இல்லையா, நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்காக, நம்முடைய அக்கிரமங்களை போக்குவதற்காக நமக்கென்று ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த ஒவ்வொரு வருடமும் ஒரு குழந்தையாக அவர் பிறக்கவில்லை இல்லையா. ஒரு குழந்தையை போல நம்ம வச்சு அதை பாவிச்சு குழந்தைய தொட்டில் ஆட்டுற மாதிரி ஆட்டுறது, குழந்தை போல உள்ள ஒரு படங்கள், குழந்தை போல உள்ள ஒரு அந்த பொம்மைகள், அதெல்லாம் வச்சு வணங்குறதல்ல. அவர் பிறந்தார். அப்போ எதுக்காக பிறந்தார்? உன்னை ரட்சிக்கணும், உன்னை மீட்கணும். அந்த ரட்சிப்பின் மகிமையை குறித்து நீ இன்னும் அறியாமல், அல்லது அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து அறியாமல் நீ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறதுனால என்ன புண்ணியம் இருக்கிறது? யோசித்து பாருங்க. அன்றைக்கி ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போடுகிறதுனாலையோ, அன்றைக்கி பிரியாணி ஆக்கி சாப்பிட்றதுனாலையோ ஒன்றும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேற ஒருவராலையும் ரட்சிப்பு இல்லை. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அருமை நண்பனே, சகோதரனே, இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பை குறித்த அந்த பாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? ரட்சிப்பை குறித்த பாரம் இல்லாமல் இரட்சகரை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுகிறேன், ரட்சிப்பை குறித்த ஒரு பெரிய பாரம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். பாருங்க, அந்த இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு, உனக்காகத்தான் அவர் பிறந்தார், எனக்காகத்தான் அவர் பிறந்தார். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுக்காகவும். ஒரு பிள்ளை பிறப்பது சொல்லுவாங்க தகப்பனுக்காக, தாய்க்காக, இல்லைன்னா ஸ்தோத்திரம் சொந்தக்காரனுக்காக. ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்காகவும், அத்தனை ஜாதிகளுக்காகவும், அத்தனை கோத்திரத்துக்காகவும் இல்லையா, அத்தனை பாஷைக்காரருக்காகவும் பிறந்த ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஜாதிக்கு ஒரு தெய்வம் அல்ல இல்லையா, ஒரு ஜாதிக்கு ஒரு தெய்வம் அல்ல, ஒரு பாஷைக்கு ஒரு தெய்வம் அல்ல, ஒரு தேசத்துக்கு ஒரு தெய்வம் அல்ல. எல்லா தேசத்துக்காகவும் பிறந்த இரட்சகர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிப்பதனால பெருமிதம் கொள்ளுங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் துதிக்கிறதுனாலே பெருமிதம் கொள்ளுங்கள். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனையும்
எல்லா மனிதனுடைய பாவத்தையும் போக்குவதற்கு ஒரு இரட்சகர் உண்டு என்று சொன்னார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். சொல்லுங்க, தேசத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும், இந்த உலகத்தில் இருக்கிற வேர்ல்டில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஒற்றுமைப்படுத்த, ஒருமைப்படுத்த, அல்லது அவருடைய எல்லா மனிதனுடைய பாவங்களையும் மன்னிக்க பிறந்த ஒரே தெய்வத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த தெய்வத்தை ஆராதிப்போம். அவர் ஒருவரே இரட்சகர், அவர் இல்லாமல் மீட்பு இல்லவே இல்லை. அந்த தெய்வத்தை, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள். அவருடைய அந்த பிறந்த நாட்களை நல்ல சந்தோஷமாக மற்றவர்களுக்கு சொல்லுங்க. இயேசு உனக்காக பிறந்தார். இன்னைக்கு உனக்குள்ள பிறந்துட்டாரு, எனக்குள்ள பிறந்துட்டாரு. அநேகருடைய இருதயத்துக்குள்ள இன்னும் இயேசு பிறக்கவில்லை. அவங்க இருதயத்துக்குள்ள இன்னும் இயேசு பிறந்திருந்தார்னா அவங்களுடைய நிலைமைகள் மாறி இருக்கும், குணங்கள் மாறி இருக்கும், நடைகள் மாறி இருக்கும், அவங்க பேச்சு மாறி இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் மாறி இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துல பிறந்த நாளை கொண்டாடுகிற உன்னுடைய உள்ளத்துல இயேசு பிறந்திருக்கிறாரா, அந்த இரட்சகர் இருக்கிறாரா இல்லையா என்கிறதை உணர்ந்து பாருங்கள். மரித்தேனானாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தேவாதி தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட வாழுகிறாரா? நாம் மனிதர்களாக இருக்கிற நம் ஒவ்வொருத்தரோடு கூட அந்த தெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட வாழுகிறாரா என்பதை உணர்ந்து பாருங்கள். பரலோக தகப்பனே, நீர் எனக்காக பிறந்ததுக்காய் நன்றி. என்னுடைய தேவன் இருதயத்தில் நீர் வந்து பிறந்ததுக்காய் நன்றி. எங்கள் தேசத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும், அத்தனை ஜாதி மனிதர்களுக்கும், அத்தனை பாஷைக்காரருக்காகவும் நீர் பிறந்ததுக்காய் நன்றி. ஒவ்வொரு மனிதனையும் மீட்டெடுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.